கல்வி இலவசம், கல்வி மருத்துவம் அதுவும் இலவசம். வா எல்லாரும் சிகிச்சை இலவசமா எடு. பாலு மாட்டு பாலு குர்ரா அண்டாடா குர்ரா குர்ரா. நம்ம பாட்ட மூட்டை முப்பாட்ட மாதிரி நெஞ்சு நிமித்தி நட. உடம்பு வலிக்குதா? பா இலவசம். எண்ணெயை போட்டு நல்லா உருவி உருவி தள்ளு. தரமான செய்கைப்பா, தரமான செய்கை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா பிக்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல், அதாவது பொலிட்டிக்கல்ல வந்து வேற லெவலில் பீம்ஸ் எல்லாம் வந்துக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு ரியாக்ஷன் தான் பண்ண போகிறோம். ஒரு சிலதை வந்து பேசலாம். என்னையா சொல்றேன்? ஸோ இன்னைக்கான வீடியோ செம்ம ஃபன்னாக இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னது அண்ணனின் வண்டியல், அண்ணியின் வண்டி, தம்பியின் வண்டியா? இதுதான் ரியாலிட்டி. தம்பிகள் பாத்துக்குங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க, அண்ணன் எப்படி இருக்கிறாரு மட்டும் பாத்துங்க. என்ன சொல்றாரு? போடா என்டிகேவா? கூடி சீக்கிரத்துல இது நடக்கும். ஏன்னா இவரு அந்த கட்சியை பத்தி இந்த கட்சியை பத்தி போடா டேன்னு பேசிக்கிறாருல, கண்டிப்பா ஒரு நாள் இவரு என்டிகேவா போடா என்டிகே அப்படின்னு சொல்லுவாரு கண்டிப்பா ஒரு நாள். பட்டு வெட்டி பட்டு சட்டை கட்டி அதுக்கு ஒவ்வொரு நாளுக்கு ஒரு உடை வச்சிருக்காப்ல. அந்த காஸ்டியூம் டிசைனரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் நான். ஆமா, அவர் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டா உங்களுக்கு என்னங்க? இது பட்டு வேட்டி பட்டு சட்டை, இதுக்கு நேரத்து காஸ்டியூம் டிசைனர் வேணும் உங்களுக்கு. அதை நீங்களே வாங்கி போட்டுக்க வேண்டியதானே? எதுக்கு காஸ்டியூம் டிசைனர் போய் தேவையில்லாம தேடின்னு? ஆமா, உங்க வீட்டு பக்கத்துல தான் அவர் வீடெல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க. அப்படியே காலையில வீட்டு வாசல்ல போய் நின்னீங்கன்னா பழசு பட்டை இருந்து கேட்டீங்கன்னா ஒரு 4 செட்டு தர போறாரு. வாங்கி போட்டுங்க. ஓ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா, இல்ல வேற கட்சி தலைவர் என்ற அவர் என்ன ட்ரெஸ் போட்டா உனக்கு என்ன? கரெக்டு தான். அவர் என்ன ட்ரெஸ் போட்டா இவர்கிட்ட, இவர் பாட்டு அவர் ட்ரெஸ் இதை போடுறாரு அதை போடுறாரு, இதை மாதிரி கோட் சூட்டு போடுறாரு, வெயில் இதை போடுறாரு, அதை இதையும் சொல்லி கிடக்குறாரு. முடிஞ்சா உன்னால போடு, இல்லைன்னா மூடின்னு போ. காஸ்டியூம் டிசைனரா தேடுறா, இதுக்கு ஒரு ட்ரெஸ் போடுறாரு அதுக்கு ஒரு ட்ரெஸ் போடுறாரு. அவரால் முடியுது போடுறாரு. உன்ன மாதிரி திரள் நிதி வாங்கியா போடுறாரு? ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. வேற லெவல். நாங்க வெல்றோம் தோக்கிறோம், கத்தி கத்தி செத்தாலும் சாவி ஒழிய நாங்கள் ஒருபோதும் கூட்டணி பிச்சை எடுக்க மாட்டோம், எவனையும் கூட்டணிக்கு அழைக்க மாட்டோம். இது எங்க கோட்பாடு. ஏய் வாயை முன் ஏந்து போட, எதாசியமா பேசிட்டு போற. இப்பயே வந்து ரெண்டு கட்சியுமே, அதாவது இப்ப ரெண்டு கட்சியும் கூட நல்லா கூட்டணி இருக்கா, நல்லா தெரியுது. பிஜேபி கூட நல்லா மேடையில பேசிக்கிறாரு. கேட்டா வந்து நாங்க தனியா பேசுவோம், அண்ணன் தம்பி மாமா மச்சான்லாம் பேசிக்கிறாரு. இதுக்கு மேல என்ன கூட்டணி வேணும்? என் தம்பி வந்தா துணை முதல்வர் ஆக்குவேன். கூட்டணி இதெல்லாம் அதெல்லாம் தேவையே இல்லை. கூட்டணி தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கலாங்க. அண்ணனே சொல்லிட்டாரு ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு. அவர் வந்துட்டாருல்ல, அவர் தான் வர போறாரு. அப்ப இணைஞ்சு செயல்படுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் நல்ல ஒரு. இது ஒரு வாய், அந்த பக்கம் ஒரு பேச்சு பேசுது, இந்த பக்கம் ஒரு பேச்சு பேசுது. முன்னாடி வந்து நாங்க கூட்டணியே வைக்க மாட்டோம்னு பேசி, இப்போ வந்து கூட்டணிக்கு அவர் தான் வராருல, அண்ணனே வெயிட் பண்ற சொல்லிட்டாருன்ட்டு. ஏன்னா ஒரு கொள்கையாவது நீங்க ஒழுங்கா கடைபிடிக்கிறீங்களா? விஜயை வரவே விடக்கூடாதுன்னு ஒரு கூட்டம், ஒருவேளை வந்துட்டா சீமானோட சேர்ந்துட விடக்கூடாதுன்னு ஒரு கூட்டம். விஜய் அரசியல் தொடங்கினா சீமானுடைய ஆதரவு தம்பிதான் என்னையா இருக்கணும், நான் எதுக்காக சாதிக்கணும்? தம்பி எல்லாம் உங்களை அழைக்க மாட்டார். ஏன்னா தம்பி எப்படி ஜெயிக்கணும்னு தம்பிக்கு தெரியும். தம்பி ஜெயிச்சியே போயிட்டாரு. உங்களை எல்லாம் ஏன் கூப்பிடணும்? அதாவது இதெல்லாம் பழைய வீடியோ தான். இதெல்லாம் பார்க்கும்போது இப்படியெல்லாம் நீங்க பேசியிருந்துக்கிறீங்க. ஏன்னா வந்து விஜய் வந்து அவங்க கூப்பிட்டுருப்பாங்கன்னு வச்சுக்கிறாங்க போல உங்க கூட்டணி கட்சிக்கு. அவர் தான் முடிவு பண்ணிட்டாரு, யாரையும் நாங்க சேர்க்கிற மாதிரி இல்லை, வேணா நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்க. இப்போ வரையுமே அந்த நிலைப்பாடு தான். யாருமே போய் இவங்க கூப்பிடல, அவங்களா வந்து ஜாயின் பண்றவங்க தான். நாட்டை கொடுத்துட்டு எங்களை நாடு ரோட்ல போட்டு நிறுத்திருக்கா வைத்தியக்காரன். நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. புரியல. இது நான் ஏற்கனவே பேசியிருந்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு ஓட்டு போடலன்னா தருதல கூட்டமா, நடிகனுக்கு தலைவனுக்குமே வித்தியாசம் தெரியும். எப்பா எங்களுக்கு யார் தலைவன் தெரியும்பா, நாங்க தலைவர் தேர்ந்தெடுத்தோம். யார் தருதலையாகிறாங்க, நீங்க தான் தேர்ந்தெடுத்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்க சரியான தலைவரை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறோம். இவருக்கு ஓட்டு போடலன்னா நம்ம தருதலை கூட்டமா. இதை வந்து கண்டிப்பா வந்து மக்கள் நல்லா பார்த்துருந்தாங்கிறாங்க. இடைத்தேர்தல் நிக்க தானே போறீங்க, அதுவும் வந்து எப்படின்னா பொது வேட்பாளரா நிக்க போறாராம். நில்லுங்க, நின்னாதான் டெபாசிட் கூட கிடைக்காது. அது தெளிவா மக்கள் நல்லா பளிச்சுன்னு போட்டா மட்டும் தான் தெரியும். பளிச்சுன்னு போடுறவங்க உங்களுக்கு என்ன பண்ணணுமோ மக்கள் தரமா செய்வாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க.
ஆபரேட்டர் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுப்பா, இன்னொரு வாட்டி போடுப்பா. இது வந்து போராட்டம் நடத்தினாங்களா, அதுல 200 ரூபாய்க்கு கூட்டு வந்தா அப்படிதான் இருக்கும். தலைவர் வேற லெவலு. மனம் கட்டு திமுக அரசு அவங்க கட்சி கேட்டுக்கிறாங்க. இவரு போலீஸ், அடே நீ எந்த கட்சிக்காரா, இன்னொன்று உங்க கட்சியை வந்து திட்டு போய்ங்கிற அப்படின்ற இது ஒரு நான் இன்னொன்று சொல்றேன் இருக்கு, அது வேற லெவல்ல இருக்கும். இங்க பாருங்க என்ன மேட்ச் ஏது எதுனே தெரியல. கண்டிக்கிறோம் திருசா புருஷனை கண்டிக்கிறோம். திருச்சாக்கு கல்யாணமே ஆகண்டா, புருஷனை கண்டிச்சிருக்கீங்க நீங்க. இதெல்லாம் ஒரு லெவலை தாண்டி போய்க்கிறானுங்க. யார் எழுதி கொடுத்தாங்கன்னே தெரியல. அடுத்து இது என்ன ஸ்பெஷல், இதுக்கு மேல இன்னொரு ஸ்பெஷலுக்கு இது இருக்க காட்டுறாங்க. என்னன்னு கேக்குதா, காசு கொடுத்து கூட்டு போனா 200 ரூபாய்க்கு எப்படிதான் கலைஞர் ஒழிக்குன்னு கத்தி போய்கிறான். அப்படியே டிவிக்காக எதிராக போராட்டம் நடத்துறீங்க. இன்னும் திடீர்னு ஆக்சுவலா இவங்க யாருன்னே தெரியல. காசு கொடுத்தா ஆப்போசிட் கூட பேசுவாங்க போல, அந்த மாதிரி ஆட்களை 200 ரூபா கொடுத்து கூட்டு வந்துக்கிறாங்க. காசு கொடுத்தது கரெக்டா கூடான கொய்யால வேற மாதிரி குவிக்கிறாங்க. கலைஞர் ஒழிக்குன்னு கத்தின்னு போய்க்கிறாங்க. இன்னொன்னு இருக்குது இருக்க காட்டுறா, அது வேற லெவல் தரமான சம்பவம். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து மிகப்பெரும் ஆர்ப்பாட்டம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை நல்ல தெளிவா கிறிஸ்து வந்து கரெக்டா பேசுறாங்கம்மா. ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், உதயநிதி அது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி எதிர்த்து ஆர்ப்பாட்டமா. அடே உங்களுக்கு காசு கொடுத்து அவங்க தான் உங்களுக்கு ஆர்ப்பாட்டமே பண்ண சொன்னாங்க, அவரே எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. வேற லெவலு. தமிழக அரசை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் இங்கே நடக்கிறது. இப்ப வந்து சரிப்பட்டாங்க. சரி பண்ணி தமிழ்நாடு அரசை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம். காசு கொடுக்கும் போது யாருக்கு எதிராக நீங்க போராட்டம் சொல்லிட்டு கொடுக்கணும்ல, காசை மட்டும் குத்துட்டு போனா இப்படிதான் ஆகும். யார் தெரியுமா, சேகர் பாபு. அதாவது வாழ்க்கை ஒரு வட்டம், அதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறாங்க. வேற லெவலு. என்னன்னா அவர் அறத்துறை அமைச்சராக இருந்தார்ல, அப்போ வந்து மக்கள் அவ்வளோ பேர் நின்றுக்கும் போது இவர் பாட்டு நேராக உள்ள போயிட்டாரு. இன்னைக்கு வந்து வேற லெவல் தரமான சம்பவம் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவர் உள்ள வெளியில நிற்க வச்சு யாரா இருந்தாண்ணா நீங்க நேரா வாங்க அப்படின்னு சொல்லிட்டுக்கிறாங்க. எங்கிட்ட பாஸ் எல்லாம் இருக்குது, பாஸ் எல்லாம் இருந்தாண்ணா, எனக்கு பாஸ் எல்லாம் தேவையில்ல, நீங்க நேரா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. பரிதாபங்கள் வந்து ஒரு வீடியோ பண்ணாங்க இமிடேட்டிங் பண்ணி. அதை வந்து எதிர்கட்சியெல்லாம் வந்து பேசி கீசினாங்களா இல்லை மிரட்டினாங்களா தெரியல. அவங்க வந்து அந்த வீடியோ வந்து எடுத்துட்டாங்க. ஆனால் மைசெட் சீரம் வந்து அந்த வீடியோ நான் போடுறேன்டா நீங்கள் போடலாம் என்னன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, வச்சு செஞ்சுருக்காங்க மக்களே. அதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாழ்த்துக்கள். இது என்னன்னு தெரியுதா, டேடி எல்லாத்திலும் போயிட்டு அவங்க கதறாங்கல்ல ஒரு கல்யாணமா, அதை வச்சு செஞ்சுக்கிறானுங்க, வச்சு செஞ்சு விட்டாங்க. இது தேராது, என்னது இது? அதான் எனக்கு தெரியல. இது விளங்காது, விளங்காதா? மிக சீக்கிரமாகவே இது கவிழ்ந்து விடும். அதுக்கப்புறம் சீமானை வச்சு வெளின்னு வெளுத்து விட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர் பேசுவார்ல அப்படின்னு, அதை வச்சு சும்மா வெளுத்து விட்டாங்க கூட சொல்லலாம். ஏன்னா மைக் செட் ஸ்ரீராம் வந்து வேற லெவலில் பேசிட்டாரு. ஏன்னா நெஞ்சு நிறுத்திக்கிட்டு என்னவல்ல அதை வேற லெவலில் பேச்சு வச்சுக்கிறேன். அதை கேட்டேன், சாக்காயிட்டேன். கல்வி இலவசம், கல்வி மருத்துவம் அதுவும் இலவசம். வா எல்லாரும் சிகிச்சை இலவசமா எடு. பாலு, மாட்டு பாலு குர்ரா, அண்டாடா குர்ரா குர்ரா. நம்ம பாட்டை மூட்டை முப்பாட்ட மாதிரி நெஞ்சு நிமித்தி நட. உடம்பு வலிக்குதா, பா இலவசம். எண்ணெயை போட்டு நல்லா உருவி தள்ளு. தரமான செய்கைப்பா, தரமான செய்கை. நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம் யாருன்னா இந்த மாதிரி பண்ணுங்கிட்டு. பரவாயில்ல, தரமா செஞ்சுக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்து எந்த அளவுக்கு நீங்க என்ஜாய் பண்ணீங்களோ அதுக்கு நானும் என்ஜாய் பண்ணேன். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை பாய்.